ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி மாங்காய் வச்சு ஒரு சுவையான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு வெயில் வேண்டாம், எண்ணெய் வேண்டாம், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக சீசனில் செஞ்சு வச்சுருங்க, 6 மாதம் ஆனாலும் நமக்கு கெடாது. இது சும்மா சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும், இனிப்பு பிடிப்புலாம் சேர்ந்து சைடிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிடலாம். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் இங்கே ஒரு 4 மாங்காய் பறித்து எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன சைஸ் மாங்காய் தான், ஒரு 1/2 கிலோ போல் இருக்கும். இப்போ மாங்காவை நல்லா கழுவிட்டு அதோட தோலை நம்ம இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். இது போல் நம்ம எடுத்துருக்கிற 4 மாங்காயோடைய தோலையும் சீவி எடுத்து வச்சுருக்கிறேன். இது போல் நல்லா தோலை எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம துருவி எடுக்கணும். காய் துருவோம்ல, அதில் துருவி எடுத்துக்கலாம். இது போலவே 4 மாங்காவே நம்ம துருவி எடுக்கணும். நான் இங்கே 4 மாங்காவுமே துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். இது போல் மாங்காயெலாம் நல்லா துருவினதுக்கப்புறமா இதை நம்ம தனியாக மாற்றி வச்சிடலாம். இதில் சேர்க்குறதுக்கு கொஞ்சம் மசாலா பொருட்கள்லாம் நம்ம வறுத்து அரைச்சிக்கலாம். இதுக்காக வேண்டி நான் ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 5லேருந்து 6 போல் வத்தல் சேர்த்துக்கலாம், காஞ்ச வத்தல். நான் இங்கே காஷ்மீரி வத்தல் தான் சேர்த்துருக்கிறேன். இது ரொம்ப காரம் இருக்காது. நீங்கள் நார்மலான வத்தல் சேர்க்குறீங்கன்னா ரொம்ப குறைவான அளவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு காரம் வேணுமோ அதுக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். கொஞ்சம் கிறிஸ்பியாகி வரது வரையும் நம்ம வத்தலை வறுத்தெடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி, கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம், கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு சேர்த்துருக்கிறேன், முழு மிளகு. நம்ம ஏற்கனவே வத்தல்லாம் சேர்த்துருக்குறோம், அதனால் காரெல்லாம் பார்த்து சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கிறேன். இதெல்லாமே சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா வறுத்தெடுக்கலாம். நம்ம இதில் சேர்த்துருக்கிற இந்த மசாலா பொருட்கள் தான் இந்த ரெசிபிக்கு கூடுதல் சுவையை கொடுக்கக்கூடியது. கண்டிப்பாக எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இதை சிம்மில் வச்சே தான் வறுத்தெடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தோன்னா சீக்கிரமாகவே கரிஞ்சிரும், சுவை மொத்தமாகவே மாறிடும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வாசனை வர வரையும் வறுத்தெடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுப்பட்டு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். நம்ம ஏற்கனவே மாங்காய் துருவி மாற்றி வச்சுருந்தோம்ல, இப்போ அதில் இருக்கிற அந்த சாரெல்லாம் நல்லா கையை வச்சு புழிஞ்சிட்டு மாங்காவை மட்டும் நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இது போலவே நம்ம துருவி வச்சுருக்கிற எல்லா மாங்காவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதை தனியாக மாற்றி வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே மசாலாலாம் வறுத்து வச்சுருந்தோம்ல, அது நல்லா இப்போ ஆறி வந்துட்டு நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நல்ல பல்ஸ் மோடில் நம்ம அரைச்சி எடுக்கணும். நல்ல பவுட்ராக இல்லாமல் இது போல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ்வில் இங்கே ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாங்காவை சேர்த்துக்கலாம். நீங்கள் டைரெக்டாகவே பிழிஞ்சிட்டு பேனில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது கூடவே 1 கப் அளவுக்கு 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வெல்லம் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக வெள்ளை சக்கரை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கண்டினியூவாக கலந்து எடுக்கணும். நம்ம இதை கலந்து எடுக்கும்போது அந்த வெல்லம்லாம் நல்லா மெல்ட் ஆகி கொஞ்சம் லூஸ் ஆகி வரும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது போல் நல்லா கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகி வந்ததும் ஒரு 7லேருந்து ஒரு 8 நிமிஷம் மட்டும் நம்ம கலந்து எடுத்தால் போதும். நமக்கு கரெக்டான ஒரு பதம் வந்துடும். இது நல்லா அந்த கொஞ்சம் திக்காகி அந்த பேன்லேருந்து விட்டு வரணும். அதுதான் நமக்கு கரெக்டான ஒரு பதம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா திக்காகி வந்திருக்கு. இது போல் ரெடியாகி வந்ததோ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துருக்கிறேன். நான் இங்கேயும் காஷ்மீரி வத்தல் பொடி தான் சேர்த்துருக்கிறேன். நல்லா காரெல்லாம் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அந்த மாங்காவோடு சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது போல் பச்சை மாங்காய் வச்சு செஞ்ச நிறைய வெரைட்டியான ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் எண்டு ஸ்க்ரீன் ஐகார்ட்லலாம் கொடுத்துருக்குறேன். ஃப்ரீ டைமில் சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் நல்லா கலந்து வந்ததோ நம்ம ஏற்கனவே மசாலாலாம் மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். முழுவதும் சேர்க்க வேண்டாம், பாதி மட்டும் சேர்த்தாலே போதும். பாதியை வச்சுருங்க, அதை கடைசியாக என்ன பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்தெடுக்கணும். நல்லா அந்த மாங்காவோடு சேர்ந்து வர மாதிரி இது போல் கலந்தெடுத்துக்கோங்க. இது போல் நல்லா அந்த மாங்காவோடு சேர்ந்து வர மாதிரி கலந்தெடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா அந்த பேன்லேருந்து விட்டு வந்துட்டு இது போல் ரெடியாகி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். இப்போ இதை ஆறி வரட்டும். அடுத்ததாக ஒரு பவுலில் நம்ம ஏற்கனவே மசாலாலாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதில் பாதி சேர்த்துருந்தோம், பாதியை ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சக்கரை சேர்த்துக்கலாம். வெள்ளை சக்கரை ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம்.
இது போல் நல்லா கலந்தெடுத்துட்டு இப்போ தனியாக மாற்றி வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறி வந்துட்டு, நல்லா ஆறுனதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் தடவி எடுத்துக்கலாம். நம்ம ரெசிப்பியில் எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை. இப்போ இதை உருண்டை பிடிச்சி எடுக்கிறதுக்கு மட்டும் கையில் எண்ணெய் தடவிக்கலாம். நான் இங்கே நல்லெண்ணெய் தடவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு எந்த சைஸ் உருண்டை வேணுமோ அதுக்கு மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் இங்கே ஒரு மீடியம் சைஸ் உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அது போல் பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உருண்டையை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம்ல, அந்த மசாலாவில் சேர்த்து இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது போலவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இது சும்மா சாப்பிட்றதுக்கே புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது சப்பாத்தி தோசை இட்லின்னு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு ஒரு பாக்ஸில் போட்டுட்டு நம்ம ஒரு 6 மாதம் வரை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜிலே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க, அதான் ரொம்ப நல்லது. நான் இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து பிச்சு காமிக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.